வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு பங்கம் விளைவிக்க வேண்டாம் என சுகாதார அமைச்சர் வலியுறுத்தல். சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து இலங்கை சுகாதாரத்துறை கவனம். நாட்டின் சட்டம் நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து. ஜனாதிபதியும் கடற்தொழில் அமைச்சரும் இந்திய இழுவைப் படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. கிழக்கு மாகாண பொங்கல் விழாவை அம்பாறை ஆலையடி வேம்பில் நடாத்துவதற்கு தீர்மானம். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலதா அத்துக்கூரள நியமனம். வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்தின் புதிய கட்டடம் கிளிநொச்சியில் திறப்பு. சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையால் டான் குழுமத்தினர் பாராட்டி கௌரவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு பங்கம் விளைவிக்க வேண்டாம் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். රට පිළිබඳව ආදරණීය හැඟීමක් ඇති කරන මේ රට ආසියාවේ පමණක් ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்கள் எமக்கு பெற்றுத்தந்த ஆணைக்கு இணங்க மக்கள் எதிர்பார்த்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளோம். தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கிலேயே நாம் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா, வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்த தேவையான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுக்க உள்ளோம். அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது நாட்டை முன்னோக்கி பாதைக்கு இட்டுச் செல்லும் வகையிலான திட்டமாகும். நாட்டை நேசிக்கும் அனைவரும் இந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ற ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது அவசியமாகும். அதற்கு மாறாக தனியார் ஊடகம் ஒன்று இந்த வேலை திட்டத்தை அன்றாட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முயல்கின்றது. திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடுவதனூடாக அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு பங்கம் விளைவிக்க வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாம் எந்த ஊடக சுதந்திரத்தையும் முடக்க முயலவில்லை. மாறாக ஊடக சுதந்திரம் எனும் போர்வையில் வர்த்தக மற்றும் அரசியல் நோக்கத்திற்காக செய்திகளை திரிவுபடுத்தும் விடயத்தை மேற்கொள்ள வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ලෝකයේම ආකර්ශනීය තැනක් බවට පත් කරගන්න ජනතාව තමන්ගේ හැම ක්‍රියාකාරකමක්ම சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து இலங்கை சுகாதாரத்துறை கவனம் செலுத்தியுள்ளது. சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக இலங்கை சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து எதிர்வரும் நாட்களில் அறிவுறுத்தல் விடுக்கப்படும் என்று தொற்று நோயியலின் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவல் ஏற்பட்டு 5 வருடங்களின் பின்னர் தற்போது சீனாவில் மற்றொரு வைரஸ் தொற்று பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. HMBP என அறியப்படுகின்ற குறித்த வைரஸ் பரவலை அடுத்து சீனாவில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் சட்டம் நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாட்டின் சட்டம் நீதியை நிலைநாட்டும் பாரிய பொறுப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ක්ලීන් ශ්‍රී ලංකා යටතේ රට තුළ නීතිය හා සාමය ස්ථාපිත කිරීමේ නැත්නම් සදාචාරමත් විනයගරුක පරපුරක් බිහි කිරීමේ
ප්‍රධාන ක්‍රියාවලියක් අපිට පැටලලා கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக நாட்டின் சட்டம் நீதியை நிலைநாட்டும் பாரிய பொறுப்பு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். அதில் ஒரு அங்கமாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். அதனை கருத்தில் கொண்டு வாகன சாரதிகளை பரிசோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீதியில் பயணிக்கும் போது வீதி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். அதேபோன்று நாட்டினுள் இடம்பெறும் குற்றச் செயல்கள் மற்றும் சர்வதேச நாடுகளில் மறைந்திருந்து திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம். அத்தகைய குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை விடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த வகையில் குறித்த திட்டத்தை முறையாக முன்னெடுத்து செல்வதற்காக குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளன. ක්ලීන් ශ්‍රී ලංකා යටතේ රට තුළ නීතිය හා සාමය ස්ථාපිත කිරීමේ அரசாங்கம் கட்டையால் அடித்து தடுத்தாலும் இழுவைமடி தொழிலுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்போம் என யாழ் மாவட்ட மீனவ சம்மேளனத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியும் கடற்றொழில் அமைச்சரும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்தி மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னகுமார் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் போன அரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தது. இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரோலர்கள் வந்து எங்கட வளங்களை அழிச்சு கொண்டு போகுது. நிறைய இடத்தை எங்கட தொழிலாளிகள் என்ற பலிகளும் இல்லாமல் போயிடுது. நாங்கள் இந்த சம்மேளனத்தால் கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம், உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி. ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவிலிருந்து சுண்டிக்குளம் வரையில இந்தியன் ரோலர் தன்னிலை அடித்து எங்கட வாழ்வாதாரத்தையும் அழிச்சு எங்கட பலிகளையும் அழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை விட்டு இனிமேல் பார்த்து கொண்டிருக்கலாது. மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்கள் இந்தியன் தூதரத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண செய்வோம். ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில வேளை தண்ணி அடிக்கும், கட்டையாலே அடிக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கட பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னம் மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரிய துன்பங்களை நெடுந்தீவு கடலில் எழுவப்படுகிற பெரிய துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எனவே வந்திருக்கிற புதிய அரசாங்கமாவது இதற்கு ஒரு உடனடியாக இந்த எழுவப்படுகளை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தவறின் நெடுந்தீவில் இருக்கிற மக்களை வெளியேற்றி விட்டு இந்த நெடுந்தீவையும் இந்தியாவுக்கோ இல்லை சீனாவுக்கோ கொடுத்து விட்டு எங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டே குடியமர்த்துவது பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவ்வளத்துக்கு நெடுந்தீவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாண பொங்கல் விழாவை அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பொங்கல் விழா தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் இன்று ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண கலாசார பண்பாட்டலுவல்கள் திணைக்களமும் ஆலையடிவம்பு பிரதேச செயலகமும் இணைந்து இவரிடம் கிழக்கு மாகாணத்திற்கான பொங்கல் விழாவை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நடத்த தீர்மானித்துள்ளன. பொங்கல் விழா தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் கூட்டம் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கிழக்கு மாகாண கலாசார பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ் நவநீதன் கலந்து கொண்டதுடன் ஆலையடிவம்பு உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகரன் மற்றும் அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகஸ்தர் AL தௌஃபிக் உட்பட பிரதேச செயலகங்களின் கலாசார உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சமூக நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கிழக்கு மாகாண பொங்கல் விழா பனங்காடு பசுபதீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு எதிர்வரும் 23ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. பாரம்பரிய முறையிலான பொங்கல் மற்றும் பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகளுடன் பொங்கல் விழா இடம்பெறும் என்றும் அது தொடர்பான பொறுப்புகள் யாவும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எட்கா உடன்படிக்கை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என பெரமுனவின் களத்துறை தொகுதி அமைப்பாளர் யோஹான் வடுக்கை தெரிவித்துள்ளார்.
ගිවිසුම ගැන මොනවාද කතා කරේ මොනවාද සම්බන්ධ වුණේ මොනවාටද කැමති වුණේ කියලා වෙලක්වත් අඩුම ගන්න රටේ ජනතාවට කියන්න. புத்தாண்டில் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. 1968 ஆண்டு சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ ஆரம்பித்த வேலை திட்டத்திற்கு சமமான வேலை திட்டத்தையே அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. ஆனால் எம்முடைய ஜனாதிபதி லீ குவான் யூவை போன்று செயற்படக்கூடியவரா அல்லது அனைத்தும் வாய் வார்த்தைகள் மாத்திரமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. 225 பேரும் வேண்டாம் என கூறி கிளீன் செய்தனர். இத்தகைய பின்னணியில் போலி பட்டங்கள் பற்றிய விடயமும் தற்போது கிளீன் செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே முதலில் கட்சிக்குள் நிலவும் சிக்கல் நிலைகளை தீர்த்துவிட்டு நாட்டை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் லெப்டினன்ட் சுற்றுவட்டத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது அமைச்சரவையில் உள்ளனர். அதன் காரணமாக தற்போது ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவதில்லை. இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி எக்கா உடன்படிக்கை தொடர்பில் தீர்மானங்களை எடுத்துள்ளார். அதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். කැමති වුණේ කියලා වෙලක්වත් අඩුම ගන්න රටේ ජනතාවට කියන්න. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலது அத்துக்கூருடன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துக்கூருடன் நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்தின் புதிய கட்டடம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்தின் புதிய கட்டடம் மக்கள் சேவைக்காக கிளிநொச்சியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாகாண காணி ஆணையாளர் சோதிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் கலந்து கொண்டு குறித்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், நிதி திட்டமிடல் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரணவநாதன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், யாழ்ப்பாணம் பதில் அரசாங்க அதிபர், மன்னார் மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட மாகாண திணைக்களங்களின் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். பொழுது நாங்கள் அந்த கனவியல் காணி குணங்களுக்கு கிளைம் செய்திருக்கிறோம் காணக்கூடியதாயிடும். நாங்கள் எவ்வளவு வறியவர்கள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு ஏதாவது அது மறக்கப்படுதுன்றது இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 14,000 என்று சொல்லலாம் அவர்கள் காணி இல்லாதவர்கள் என்று பட்டியலிடப்பட்டிருந்தும் அது அங்கே எங்களுக்கு பிரச்சனை இருந்ததில் காணி கொடுக்கிறார்கள். அரச காணிகள் பெறுவது இல்லை. ஆனால் அது மற்ற இடங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட இடங்கள்லேயும் காணி இல்லாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் பட்டியல் படுத்திருப்போம். கொஞ்சம் பேர் காணி இல்லாதவர்கள் சொல்லி ஏன் அப்படியான இல்லை ஒன்று எனக்கு தெரியுது. இப்போ அதுகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும், அவர்களுக்கு வழங்க வேணும். இந்த ஏழைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவர்களுக்கு அதுதான் தேவையானது. அப்போ அவர்களுடைய நீதியில் ஆண்டப்படணும். அது மிக முக்கியமானது. 4 மாவட்டங்கள் நிறைய காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை இங்கு வந்து இருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது முதலில் இருந்த ஆளுநர்கள் மற்றும் முதலில் இருந்த பிரதம செயலாளர் மற்றும் முதலில் இருந்த செயலாளர்களும் மற்றும் சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையால் டான் குழுமத்தினர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுக்கு சாதனை தமிழன் விருது 2024 வழங்கி கௌரவித்த டான் தொலைக்காட்சி குழுமத்தினரை சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை பாராட்டி கௌரவித்தது. இதன்போது டான் தொலைக்காட்சியின் குழும தலைவர் எஸ் குகநாதன் சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையினரால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வில் டான் தொலைக்காட்சி குழும பிரதம செயற்பாட்டு அதிகாரி இ செல்வச்சந்திரன், சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள், சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அடியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுகள் சில வேளைகளிலே யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதால் அந்த விருது பெருமையடையும். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொடுக்கிற பொழுது விருது கொடுத்த பிறகு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பெறும் எங்களுக்கு. நாங்கள் ஒரு நல்ல வேலையைத்தான் செய்திருக்கிறோம் என்று இன்று அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தது ஐயாவுக்கு விருது கொடுத்தது. டான் டிவியில் பார்த்தா ஒவ்வொரு நாள் செய்தியிலையும் ஐயா அங்கேயா ரெண்டு ஏதாவது கொடுத்துருக்கிற செய்தி இல்லாமல் நான் பார்க்கல. இப்போ அண்மை காலத்தில் பார்க்கல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது கொடுத்துருக்கிறார். அவர் மாதம் 20-30 லட்சம் ரூபா கொடுக்குறார். இந்த விருது தெரிவுக்குழுவுக்கு ஐயா அவருடைய பெயரை அந்த தெரிவுக்குழுவினுடைய மேசையிலே போட்டவர் இங்கே இருக்கிறார். அவருக்கு தான் நான் நன்றி சொல்ல விட அவர் சரியான ஆளை தெரிவித்திருக்கார் என்று செல்வச்சந்திரன் அவர்கள்லாம் எங்களுடைய டான் டிவியினுடைய செயற்பாட்டு அதிகாரி செல்வச்சந்திரன் தான் ஐயா அந்த பேரை எழுதி அந்த தெரிவுக்குழுவில் போட்டார். வேறு ஒன்றும் போட இல்லை. சின்னதியான ஆசிரம
ஐயா பேர் தான் அவர் என்ன செய்தவர் என்று செய்யலேண்டா அதை செய்தவர் தெரிவுக்குழுவுக்கு தெரியுமண்டு. இங்கே நடக்கும் பணிகள் முழுக்க சந்நிதி வீரவனது அருளோடும் ஆச்சிரமத்தோடு ஈடுபாடு கொண்ட அடியவர்களின் கருணையும் தான் காரணம். நாங்கள் ஒரு சும்மா ஒரு சாதாரணமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறேனே தவிர நான் அதற்கு முற்றுமுழுதாக பெரியவன் அல்ல. இவ்வகையான தொலைநோக்கு பார்வையோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் டான் நிறுவனம் இன்னும் நீடூழி காலம் பலவிதமான பணிகளை செய்து நாட்டின் ஒரு அங்கமாக திகழ வேண்டும் என்று சந்நிதி வீரவனை வேண்டி நிறைவு செய்து கொண்டு அவர்கள் நமக்கு 1,00,000 ரூபாய் நிதியும் தந்தார்கள். ஆனால் நான் அந்த நேரம் அந்த நிதியை நான் பெரிதாக எடுக்கவில்லை. அதை நான் வைத்திருப்பது அவ்வளவு அழகல்ல. அந்த ரீதியில் அன்று நாங்கள் அம்பாறை மாவட்டம் இறக்ககாமம் மாணிக்கமடு ஒரு ஆலயத்தில் ஆலய பணிகளுக்கு எம்மை வந்து பார்வையிட்டு தங்களுக்கு ஒரு மலசல கூடம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றோம் என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் நேரடியாக போய் அந்த இடத்தில் பார்க்க போய் அதை பார்த்தோம். உண்மையில் அவர்கள் அடுத்த மாதம் அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய போகின்றார்கள். இந்த மலசல கூடம் அந்த இடத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்பட்டது. இப்போது அதற்கு மேலாக நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் போட்டு சன்னதியான ஆசிரமத்தால் அந்த அன்பர்களை நாங்கள் இங்கே கூப்பிட்டுருக்கின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு மையம் யாழில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மாகாண ஒருங்கிணைப்பு மையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிளீன் ஸ்ரீலங்காவின் ஒருங்கிணைப்பு மையத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாவட்டி திறந்து வைத்தார். குறித்த அங்குரார்ப்பண நிகழ்வில் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் ரவி சேனவிரத்ன, பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த விஜயசூரிய, வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் திலக் சீச்சே தனபால, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி காளிங்க ஜெயசிங்க, கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மியான்மரில் வந்த அகதிகள் தொடர்பாக அவர்களுக்கான மனிதாபிமான ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இப்போது அது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நீதிமன்றத்தில் ஊடாக எடுப்பதற்கே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் அகதிகளா இல்லையா, அவர்களை அங்கீகரிப்பதா இல்லையா என்கின்ற விடயம் மியான்மருக்கு அனுப்புவதா இல்லையா என்பது தொடர்பாக தற்போது நடைபெறுகின்ற விசாரணைகள் பின்னரே அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். போலீசாருடைய பிரச்சனை, அதன் மூலமாக பொதுமக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை, அதே போன்று இவைகளை தீர்ப்பதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சம்பந்தமான பிரச்சனை, அவைகளை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான பிரச்சனை, அதே போன்று இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, போலீஸ் கட்டடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகள் அதே வாகனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் கேட்டறிந்து கொண்டு அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே நாங்கள் விஷயமாக வருகை தந்தோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக அனைத்தையும் புனரமைக்கின்ற, அனைத்தையும் ஒரு புத்தாக்கம் செய்கின்ற, அதிலும் கூடுதலாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஆண்டாக இதை மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரஜா குழுக்களுடான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரஜா குழுக்களுடான சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் ரவி செல்வரத்ன, பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த விஜயசூரிய, வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் திலக் சீச்சே தனபால, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி காளிங்க ஜெயசிங்க, சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழில் இருந்து திருகோணமலைக்கு சிமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமாக கண்டற்கற்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சிமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தியை வழிமறித்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். குறித்த சம்பவம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மந்தவில் பிரதேசத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்கள் அகழ்ந்து செல்லப்படுவதாக
பிரதேச மக்களால் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே நேற்றிரவு நுணாவில் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பார ஊர்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த பார ஊர்தி சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். சாவகச்சேரி மக்களுக்கு வேண்டுகோளுக்கிணங்க 2 கிழமைக்கு முதல் சாவகச்சேரி பிரதேசத்தில் இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல் அகழ்வுகள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவகச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவகச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவகச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பெர்மிஷன் இல்லாமல் ரோட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவகச்சேரி போலீசினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவகச்சேரி பிரதேசத்துக்கு சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகளில் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆண்ட்ரோ திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலம் காலத்தில் சாவகச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகலும் போது சாவகச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவகச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவகச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம். முன்னதாக சாவகச்சேரி வேம்பராய் பகுதியில் மணல் கண்டக்கற்கள் சட்டவிரோதமாக அகழப்படும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக சில வருடங்களாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மக்கள் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டனர். முன்னதாக சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி போலீசார் அனுமதி பெற்று கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்திய நிலையில் போராட்டம் அமைதியுடன் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூனகிரி முட்கொம்பன் கிராம மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி பூனகிரி முட்கொம்பன் கிராமத்திற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரியும் தமது பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரியும் இன்று கிராம மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதேச பொது அமைப்புகளால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன், அரசபுர, செக்காலை, நேரடம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான போக்குவரத்து வசதியின்மை மற்றும் குறித்த கிராமத்திற்கான பிரதான வீதி புனரமைக்கப்படாமை என்பவற்றை கண்டித்து கிளிநொச்சி பூனகிரி பிறந்தன் பிரதான வீதியை மறித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற பூனகிரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதுடன் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை பூனகிரி பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருக்கான மகஜர்கள் பூனகிரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்மார் ஒரு கற்பிக்கிறதுக்கு வாரத்துக்கு கூடியான ஒழுங்கான பஸ் இல்லை, பஸ் சேவை இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோட்டை எங்களுக்கு கிராமத்துக்கு போட்டு தந்து பஸ் சேவையும் செய்து எங்களோட மக்களை மீட்டு செய்து தரும்படி தாழ்மையுடன் நாங்கள் இந்த இடத்துல கூறுகின்றோம்.
10 ஆசிரியர் போயினோம். எங்களுக்கு அதை பார்த்தா ஒரு கவலையாக இருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு அவைகள் அங்கே இருந்து ஒரு விடியப்புறம் 4 மணிக்கு ஒளிம்பி எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கணுமெண்ட் அந்த நேரத்தில் வார ஊக்கபத்தில் வாரத்தில் எங்களோட பயணங்கள் இப்படியான தடை செய்தால் எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு இன்னொரு நல்ல வழிக்கு வரும் என்று நாங்கள் என்னென்று நம்புறது. முக்கம்மனில் இருந்து அதிக அளவான நான் நினைக்கிறேன் 70க்கும் மேற்பட்ட காமன்ஸிலே பணிபுரிகின்ற இளைஞர் யுவதிகள் தினமும் 2 தடவைகள் கிளிநொச்சிக்கு அவர்களுடைய பணி நிமித்தமாக சென்று வருகிறார்கள். அந்த வீதியானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதனால எந்த விதமான அடிப்படை சுகாதார வசதிகளும் இல்லாத அந்த இடத்திலே இருந்து பூநகரி வைத்தியசாலைக்கு அல்லது அக்கரையான்குளம் வைத்தியசாலைக்கு நோயாளர்களை அல்லது கர்ப்பிணி தாய்மார்களை கூட்டிச் செல்வதிலே அந்த கிராமத்து மக்கள் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் சொல்லிலே அடங்காதவை. திருகோணமலை முத்துநகரில் விவசாய காணிகளில் சூரிய சக்தி மின்வெள திட்டத்தை நடைமுறைப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இலங்கை துறைமுக அதிகார சபையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள விவசாய காணிகளில் சூரிய மின்சக்தி வெள்ள திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக முத்துநகரின் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. உப்புவள்ளி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட முத்துநகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள அம்மன்குளம் விவசாய சம்மேளன, தகரவெட்டுவான விவசாய சம்மேளனம், முத்துநகர் விவசாய சம்மேளனம், மத்தியவள்ளி விவசாய சம்மேளனம் ஆகிய விவசாய சம்மேளனங்களைச் சேர்ந்த விவசாயிகளே பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டணமும் சூழலும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்ற வேளையில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை அடங்கிய மகஜரில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ராஜசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீம, பிரதேச செயலாளர் மதிவண்ணன் ஆகியோரிடமும் கையளித்தனர். குறித்த காணிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த திட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறும் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மாவட்ட செயலகத்திற்கு இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் காணிகளை கையளிக்க தற்போது இணக்கப்பாட்டளவில் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குறித்த காணிகளை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மீம மக்களிடம் உறுதியளித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.